கள்ளக்குறிச்சியில் மனித உயிர்களை பலிவாங்கிய விஷச்சாராயத்தில் மெத்தனால் எத்தனை சதவிகிதம் கலந்திருந்தது என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன. பொதுவாக தண்ணீரில் 4.5% மெத்தனால் கலந்திருந்தாலே அது உயிரை பறிக்கும் என்று கூறப்படும் நிலையில் கள்ளக்குறிச்சியில் விற்கப்பட்ட விஷச்சாராயத்தில் தண்ணீரில் 10% மெத்தனால் கலக்கப்பட்டதாக தற்பொழுது புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் மணி இணைகிறார். சதீஷ் மணி, வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சியில் விற்கப்பட்ட விஷச்சாராயம் தொடர்பான இந்த லேப் ரிப்போர்ட் சொல்லும் செய்தி என்ன? கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குறித்து 60க்கும் மேற்பட்டோர் பலியானர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையிலிருந்து இதுல பல பேர் சிகிச்சை முடிந்து திரும்பி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல இந்த விஷம் கலந்த மெத்தனால் கலந்த இந்த சாராயத்தை விற்பனை செய்த 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலாக போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தனால் கலந்த அந்த கள்ளச்சாராயத்தை ஆய்வகத்துக்கு போலீசார் அனுப்பியிருந்தார்கள். தற்போது அதனுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அந்த ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த விஷம் கலந்த கள்ளச்சாராயத்துல மெத்தனாலோட அளவு எவ்வளவு என்பது தெரிய வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்தவர்களோட அந்த அளவுல 10% குறைவாக இருப்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு மரக்காணம் சம்பவத்துல கிட்டத்தட்ட 23 பேர் பலியானார்கள். எல்லோருக்கும் நினைவிருக்கும். அந்த சம்பவத்துல அவர்கள் குடித்த அந்த விஷ சாராயத்துல மெத்தனால் கலந்த அளவு எவ்வளவு இருந்தது என்றால் 16% இருந்தது. ஆனால் கள்ளக்குறிச்சியில் 10%க்கும் குறைவாக தான் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதுல ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போல 4% தாண்டினாலே தண்ணீரோ அல்லது சாராயமோ மெத்தனாலோட அளவு 4% தாண்டினாலே அது உயிரை பறிக்கும் தன்மையான விஷமாக மாறிவிடும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த நிலையில வெறும் 10% குறைவாக தான் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் அதே போல அங்கிருந்தவர்களும் இந்த விவகாரத்துல உடனடியாக செயல்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த நிலையில தான் இந்த மெத்தனால் எவ்வளவு அளவு கலந்திருந்தது என்ற ஆய்வகத்தின் அறிக்கை ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அதை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.